السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. இதுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அரபு மொழியை நாம் கற்றுக்கொள்கின்ற வகுப்பில் நாம் அருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் சலாசத்து குத்துப். அதனுடைய தொடர்ச்சியாக 22வது பக்கம் 23 இதுவரை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டோம். அம்ரு ஹாதிர் அல் மஅரூஃப், அம்ரு காயிப் அல் மஅரூஃப், இப்படி ஒரு கட்டளை ஏவல் வினை நம்ம சொல்லுவது அப்படின்னு சொல்லி அதனுடைய வடிவங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போது அம்ருல் காயிப் மஜ்ஹூல், மஜ்ஹூலான அறியப்படாத படற்கையான அந்த விஷயத்தில் ஏவுவது, அவங்கள ஏவுவது. சரிங்களா? அறியப்படாத படற்கை அந்த சீகாக்களை ஏவுவது. இப்படி அவனொரான் உதவி செய்யப்படட்டும். சரிங்களா? அவர்கள் இரான்கள் உதவி செய்யப்படட்டும், அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படட்டும். இது எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம இதை கடந்த வகுப்பில் அம்ரு காயிப் அல் மஅரூஃப் நம்ம பார்த்தோமா இல்லையா? அதே தான். எப்படி சொல்கிறாங்க? எடுக்கும் முறை, எதிர்கால படற்கை வினை சொல் எடுத்தல். எப்படி எதிர்கால படற்கை தேர்டு பர்சன் எப்படி இருக்கும்? எதில் எடுக்கும்னு சொன்னால் மஜ்ஹூலான எதிர்கால வினைச்சொல். சரிங்களா? மஅரூஃபான எதிர்கால வினைச்சொல்னா எஃப்அலு எஃப்அலானின்னு இருக்கும். மஜ்ஹூல்னு சொன்னால் யுஃப்அலு யுஃப்அலானி யுஃப்அலூன துஃப்அலு துஃப்அலானி யுஃப்அல்ன அப்படின்னு இருக்கும். அந்த 6 வடிவம் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து தான் எடுக்கணும். அதனின் ஆரம்பத்தில் கஸ்ரா பெற்ற லாமை இணைக்க வேண்டும். இப்போ பாருங்கள், அந்த 6 எழுதியிருக்க. யுஃப்அலு யுஃப்அலானி யுஃப்அலூன துஃப்அலு துஃப்அலானி யுஃப்அல்ன. சரிங்களா? அதை நம்ம முன்னாடி பார்த்த முறை தான் இங்கே வந்து மஜ்ஹூலுடைய வடிவத்தில் இருக்குது. அதே ஆரம்பத்தில் கஸ்ரா பெற்ற லாமி நாம் இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்ரா பெற்ற லாமி இணைச்சிட்டோம். இறுதியில் என்ன செய்யணும்? இறுதியின் நூன் அல்லாத வினைகளுக்கு சுக்குன் செய்து, நூன் பெற்ற வினைகளாக இருந்தால் நூனை போக்க வேண்டும். நூனு நிஸ்வா, பெண்பால் அடையாளம் பெற்ற நூனை தவிர. சரிங்களா? நூன் நிஸ்வான்னு சொன்னால் அந்த இறுதியில் பல பெண்கள் அப்படி குறிக்கூடிய அந்த நூன். சரிங்களா? அப்போது லாமை சேர்க்க வேண்டும். நூன் இல்லைன்னு சொன்னால் சுக்குன் செஞ்சிடணும். லியுஃப் அல் யுன்சரு. சரிங்களா? இது வந்து எதிர்கால மஜ்ஹூலான படற்கையான வினைச்சொல்லாக இருக்குது. யுன்சரு, லாமை சேர்த்துறீங்க, இறுதியில் சுக்குன், நூன் இல்லாத காரணத்தில் லியுன் சர். சரிங்களா? என்ன வரும்? ஃபத்ஹா வரும். லியுன் சர், லியுன் சர். அதுக்கடுத்து இஃப்அலானி. சரிங்களா? அது எப்படி இருக்கும்? லியுஃப் அலா யுன்சரானி. ஈரான்கள் உதவி செய்யப்பட்டார்கள், அவர்கள் ஈரான்கள் உதவி செய்யப்படட்டும். லீயை போடுங்க, நூனை தூக்குங்க. ஏன்? இறுதியில் நூன் வந்திருக்கு. அப்போ லியுன் சரா, அவர்கள் இரு ஆண்கள் உதவி செய்யப்படட்டும். இஃப்அலூன என்ன அர்த்தம்? அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படட்டும், செய்யப்படட்டும் தான். லியுஃப்அலு, அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படுவார்கள். சரிங்களா? லியுஃப்அலு, அவர்கள் பல ஆண்கள் செய்யப்படட்டும். யுன்சரூன என்ன அர்த்தம்? எஸ், அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுவார்கள். உதவி செய்யப்படலாம்ப்பா. அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படுவார்கள். யாரால தெரியாது. லியுன்சரு அப்படின்னா எஸ், அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்படட்டும், உதவி செய்யப்படட்டுமே அப்படி. துஃப்அலு அப்படின்னா அவள் ஒரு பெண். சரிங்களா? 2 துஃப்அலு இதே மாதிரி இன்னொன்று வரும், நீக்கும் வரும், ஹாதிர்லேயும் வரும், காயிப்லேயும் வரும், படற்கையிலே வரும், முன்னிலேயே வரும். துஃப்அலு, அவள் ஒரு பெண், அவள் ஒரு பெண். துஃப்அலு, துன்சரு தான் உதவி செய்யப்படட்டும். துஃப்அலு, அவள் ஒரு பெண் செய்யப்படுவாள். லி துஃப்அல் அப்படின்னா அவள் ஒரு பெண் செய்யப்படட்டும், செய்தல். இப்ப துன்சருனா அவள் ஒரு பெண் உதவி செய்யப்படுவாள். லி துன்சர் அப்படின்னா செய்யப்படட்டும், நூன் இல்லாதனால சுக்குன் வச்சிட்டோம். துஃப்அலானி, ஈரான்கள் நீ அவர்கள் இரு பெண்கள் உதவி அவர்கள் இரு பெண்கள் செய்யப்படுவார்கள். லிதுஃப்அலா. சரிங்களா? துன்சராணி அதே தான், செய்யப்படுவார்கள்.
செய்யப்படட்டும். பல பெண்கள் செய்யப்படுவார்கள், செய்யப்படட்டும். உதவி செய்யப்படுவார்கள், உதவி செய்யப்படட்டும். அவ்வளோதான், இதான் கான்செப்ட். அப்புறம் அம்ரு ஹாதிர் படிச்சாச்சு, அம்ரு காயிப் அல் மஅரூஃப் படிச்சாச்சு, அம்ருல் காயிப் மஜ்ஹூலையும் படிச்சாச்சு. இதுதான் இதனுடைய எடுக்கும் முறை. சரிங்களா? இதுக்கு அடுத்துள்ள பாடம் என்ன அப்படின்னு சொன்னா அதர்சுர் ராபியா, 25வது பக்கத்துல இருக்கு பாருங்க. 25வது பக்கத்துல இருக்குது. என்ன சொல்ல வராங்க? அந்நஹி, நஹீனா தடுத்தல், அந்நஹீனா தடுப்பது. ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்வோம்? செய்யாத, இதை சாப்பிடாத, இதை எழுதாத, தூங்காத சொல்லுவோமா இல்லையா? தடுப்போமா இல்லையா? அந்நஹியு ஸலாஸத்து அன்வா. அந்நஹியு புக்ல என்ன போட்டிருக்கு? அந்நஹியு ஸலாஸத்து அன்வாஇன். அந்நஹினா தடுப்பது, ஸலாஸத்துனா மூன்று, அன்வானா வகைகள். நஹி தடுப்பது என்பது மூன்று வகையாக இருக்கிறது. என்னங்க மூன்று வகையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீ செய்யாத அப்படின்னு எதிர்வுள்ளவரை பார்த்து நம்ம சொல்றது அது ஒரு வகை. அவன் செய்ய வேண்டாம் படர்க்கையா மூன்றாவது பர்சனை பார்த்து தேர்டு பர்சன் சொல்றது ரெண்டாவது வகை. அவன் அதை செய்யப்பட வேண்டாம், சரிங்களா? அவன் உதவி செய்யப்பட வேண்டாம், அவனுக்குலாம் உதவி செய்யப்பட வேண்டாம், அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டாம் சொல்றமா இல்லையா? மஜ்ஹூல்ல அது மூணாவது வகை. ஆகுது மூணு தான். பாருங்க, அதுல 1 2 3 போட்டிருக்கா. அந்நஹியுல் ஹாதிர் மஅரூஃப், எதிர் உள்ளவரை அறியப்பட்ட எதிர் உள்ளவரை தடுக்கிறது. நஹில் காயிப் அல் மஅரூஃப், படர்க்கை அறியப்பட்டது தடுக்கிற, அறியப்பட்ட ஃபிஇல். அந்நஹியுல் காயிப் மஜ்ஹூல், அறியப்படாத படர்க்கையான அந்த சீகாக்களை நம்ம என்ன பண்றது? அதை தடுப்பது. சரி, இப்ப பாருங்க, திருப்புங்க இன்ஷா அல்லாஹ். இதை நான் சும்மா மேலோட்டமா சொல்றேன், அடுத்த வகுப்புல நான் இதை அப்படியே எழுதி போட்டுறேன். அந்நஹியுல் ஹாதிர் மஅரூஃப், பேஜ் நம்பர் 26. பாருங்க, இது நல்ல கவனிங்க. அந்நஹியுல் ஹாதிர், நஹீனா தடுப்பது, ஹாதிர் மஅரூஃப் எதிர் உள்ளவரை நேரடியா இருக்கிறார் தடுக்கிறது. இந்த லாவை நீங்க கணக்கு பண்ணாதீங்க. தஃஅலு தஃஅலானி தஃஅலூனன்னு இருந்திருக்கும். அதே எப்படி இஃப்அல் இஃப்அலான்னு சொல்லி நம்ம படிச்சோம். முதாரியான ஃபிஇல்ல ஹாதிர் பகுதி ஒரு 6 இருக்குல்ல, தஃஅலு தஃஅலானி தஃஅலூன தஃஅலீன தஃஅலானி தஃஅல்ன, அதுல இருந்து தான் இதையும் எடுக்கிறாங்க. என்ன? லான செய்யாதன்னு அர்த்தம், வேண்டாம். அதேதான் இந்த இப்ப எப்படி சொன்னோம்? படற்கை சொன்னோம். இங்க முன்னிலை ஹாதிர எடுக்கணும், எடுத்துட்டு கஸ்ரா பெற்ற லாமை இணைக்க சொன்னோம். இங்க லாமை இணைக்கணும். லாவை போட்டுருங்க, இணைக்க வேண்டாம், முன்னாடி லாமை போட்டுருங்க. போட்டுட்டு நூன் இல்லாத ஃபெயலுக்கு சுக்குன் வச்சிருங்க, நூன் இருந்தா போக்கிருங்க, நூன் நிஸ்வாவை தவிர, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, தஃஅலூன் இருக்கும், லாவை போட்டுட்டோம், இறுதியில நூன் இல்ல, சுக்குன் வச்சுட்டா லா தஃஅல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எஸ் சொல்லுங்க, லா தஃஅல் என்ன அர்த்தம்? தஃஅலுனா, தஃஅலுனா என்ன அர்த்தம்? தஃஅலு நீ செய்யற, நீ செய்வாய். இப்ப லா தஃஅல்னா அவ்வளவுதான், செய்யாத. தன்சரு அப்படின்னா உதவி செய்கிறாய், உதவி செய்கிறாய், உதவி செய்வாய். தன்சரு உதவி செய்கிறாய். லா தன்சர், அவ்வளவுதான். லா தன்ஸ், லா தன்சர், நீ உதவி செய்யாத. அதேதான். இப்ப தஃஅலானின்னு இருக்கும், இப்ப லாவை போட்டுட்டோம், இறுதியில அந்த நூனை காண. ஏன்னா அந்த நூன் உள்ள ஃபெயல்னால நூன் எடுத்துருவோம். லா தஃஅலா அப்படின்னா நீங்கள் ஈரான்கள் செய்யாதீர்கள். அப்போ நீங்கள் ஈரான்கள் உதவி செய்யாதீர்கள் எப்படி சொல்லணும்? லா தன்சுரா, லா தன்சுரா, ஈரான்கள் உதவி செய்ய, நீங்கள் ஈரான்கள் அடிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு லா தத்ரிபா, சரிங்களா? ஓகே. லா தஃஅலு, தஃஅலூனன் இருக்கும், லா தஃஅலு நீங்கள் பலான்கள் செய்யாதீர்கள். இப்ப லா தத்ரிபு நீங்கள் பலான்கள் அடிக்காதீர்கள். லா தன்சரு நீங்கள் பலான்கள் உதவி செய்யாதீர்கள். லா தக்துபு நீங்க எல்லாருமே என்ன பண்ணாதீங்கப்பா, எழுதாதீங்க. அப்படி லா தஃஅலி, தஃஅலீனன் இருக்கும், நூனை போக்கிட்டோம். லா தஃஅலி நீ ஒரு பெண் செய்யாதே. அதே மாதிரி அப்போ லா தன்சுரி நீ ஒரு பெண் உதவி செய்யாது. லா
தஃஅலா நீங்கள் இரு பெண்கள் செய்யாதீர்கள் செய்யாதீர்கள். லா தன்சூரா அப்படி வந்தாதான் நீங்கள் இரு பெண்கள் உதவி செய்யாதீர்கள். லா தஃஅல்ன நீங்கள் பல பெண்கள் செய்யாதீர்கள். லா தன்சுர்ன அப்படின்னா நீங்கள் பல பெண்கள் உதவி செய்யாதீர்கள், செய்ய வேண்டாம். சரிங்களா? இதான் விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹாதிர் இதை எடுத்தோமோ இது காயிப் எடுத்துருக்கிறோம். அவ்வளோ எஃப்எல் இந்த மேலே 2 இருக்கும்ல படற்கை, அது இங்கே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி லா எஃப்எல்னா அவன் ஒரு ஆண் செய்ய வேண்டாம், அவர்கள் இராங்கள் செய்ய வேண்டாம், அவர் பல ஆண்கள் செய்ய வேண்டாம். இப்போ அடுத்து பாருங்க, அவன் ஒரு ஆண் செய்யப்பட வேண்டாம் இருக்கு. எப்படி யுஃபலுன்னு போடணும், அவ்வளோதான். லா யுஃபலு. அது ஏன் இறுதியில் சுக்குன்னு வந்திருக்கு சொல்லிட்டேன், ஏன் இறுதியில் நூன் போக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? அவ்வளோதான். நஹியுங்கிறது இவ்வளோதான், சிம்பிள். புரிஞ்சுதா? இன்ஷா அல்லாஹ் படித்த விஷயங்களை மனதில் நிறுத்துவோம். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.